கன்னிராசி அன்பு நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். குரு வக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் குரு வக்கிர நிலைக்கு தள்ளப்படுகிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு திட்டமிடுவதிலும் சரி, மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவும் விளங்கக்கூடிய தங்களுடைய ராசிக்கு இதனால் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு, 9ல் இருந்த குரு பகவான் அதே வீட்டில் இருந்தாலும் வக்கிர நிலை அடைகிறார். வாழ்க்கையில் முன்னேற்றமான வழிபாதையை எதிர்நோக்கி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார்? பொதுவாக குரு வக்கிரம் அடைந்து விட்டால் நமக்கு கெடுதல் கொடுத்து விடுமோ அப்படின்னா நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். 9ல் குரு இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளையும் அவர் கொடுக்காமல் போகவே மாட்டார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க அன்பர்களே. குரு வக்கிர நிலையை பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்பர்களே. குரு வக்கிர பயிற்சி என்பது செவ்வாய், குரு, சனி பகவான் இந்த கிரக நிலைக்கு 5வது வீட்டில் சூரிய பகவான் வரும்பொழுது வக்கிரம் நிலை அடைகின்றன. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வக்கிர நிலைக்கு உட்பட்ட கிரகங்கள். அந்த 4 கிரகங்களும் எப்பொழுதுமே வக்கிரம் அடையாது. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் வக்கிரம் அடையும். அதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது செவ்வாய், குரு, சனி பகவான். இவர்கள் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய கிரகம் என்பதனால அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குரு பகவானை நம்ம பார்த்தே ஆகணும். அதனால் பொருளாதாரத்திற்கு எல்லாம், பணத்திற்கு பொருளாதாரம், பணம், தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தையே நிர்ணயம் செய்யக்கூடிய குரு பகவான், முக்கியமான கோலாக விளங்கக்கூடிய இந்த குரு வக்கிர நிலை அடைவதனால் வாழ்க்கையில் நிறைய திருப்பத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். குரு இதுகாலம் 9ல் இருப்பதினால நல்ல ஒரு முன்னேற்றமான வழிபாதை காட்டுவார். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தை திங்க் பண்ணுற ஒரு நல்ல மைண்ட் செட்டை கொடுப்பார். புதிய பிரச்சனைகளை எதுவும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதுபோன்று நடக்கக்கூடிய காலத்தில், அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய காலம், நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, அந்த வயது காலத்துக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார். ஆனால் என்ன திசை நடக்கிறது, திசை, புத்தி இது எல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்தால் நன்மை கண்டிப்பாக செய்வார். அது நடந்தே தீரும் என்பதை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டும் அன்பர்களே. குரு வக்கிர நிலை அடைவதனால 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமான நன்மைகளையும் கொடுக்க தவறவிட மாட்டார் என்பதை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். யோகஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் வக்கிரம் அடைந்தால் அது பாதி பலனை இழக்கும் என்பது உண்மை. ஏன் இந்த வக்கிர பயிற்சி என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும். உத்தியோக உயர்வுகள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ஒரு சில பேருக்கு தடைப்பட்டு தள்ளி போகலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தொடங்கலாம், அதில் எந்த தடங்களும் இல்லை. ஆனால் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தான் போவோம். நம்ம பெரிய எதிர்பார்ப்பு கூட இப்போ சில பேர் இருப்பீங்க, இனிமேல் நம்ம ஆஹா ஓஹோன்னு இருக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றிக்கிங்க. வக்கிரம் அடையும் போது அதோடைய பவர் கண்டிப்பாக குறைய பெறும். அவள் குறையும் பொழுது என்ன செய்யும், நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கூட கொஞ்சம் குறைச்சி செய்வார். அந்த நன்மைகள் குறையும் பொழுது நம்ம அதை அறியாமலே குரு நல்லா இருக்கிறார் அப்படி என்று நினைத்து பெரிய முதலீடு பண்ணுறது, பொருளாதாரத்தை பெருசாக்கிறது, எங்கேயாவது தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, நீங்கள் எங்கேயாவது கடன் கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து நிறுத்தி வச்சுருங்க. முதலீடு பெருசாக பண்ண வேண்டாம். தொழில் தொடங்குங்க, தொழில் செய்யுங்க. செய்கிற தொழில்களில் முதலீடு பெருசாக இந்த வக்கிர நிலை காலங்கள் வரைக்கும் போடாதீங்க. நார்மலாக இருக்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டுருங்க. ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். 2வது, கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்து வாங்குகிற விஷயங்கள் வச்சுக்காதீங்க. சில நேரங்களில் முடங்கிடும். உங்கள் பணம் திரும்ப பெறாத சில சூழ்நிலைகளும் கொடுப்பார். மன உறுதியோடு இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள், குழந்தைகளுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிம்மதியான எதிர்காலமும் அவர்கள் அடைவார்கள். தகப்பனாருக்கு சில பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்தோடு பார்ப்பது நல்லது. பெரியவர்களுக்குடைய மத்தியில் நல்ல ஒரு புகழ் மதிப்பையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் நம்ம சொல்ல முடியாது. உத்தியோகத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சி நல்லாவே இருக்க போகிறீங்க. சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு வரும், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்துக்குங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, எப்பொழுதுமே மேலதிகாரி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தன்மையாக போயிட்டால் பிரச்சனை கிடையாது.
ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருந்தால் நல்லது. சுய தொழில் தொடங்கலாம். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழில் நல்ல லாபங்கள் வரும், வருமான சம்பாத்தியங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே மந்தமாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ நிறைய சம்பாரிச்சிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஸ்லோவாக போகும். இப்போ சில பேர் தொழிலே இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள அப்படியே நார்மலாகவே வச்சுருப்பார். ஒரு புதிய முயற்சி எடுக்க எதையும் பண்ண மாட்டார், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வளர்ச்சிகளே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வக்கர காலநிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு தள்ளி போகலாம், எல்லாருக்கும் தள்ளி போகாது. ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் தள்ளி போகலாம். ஆனால் 70% உங்களுக்கு வக்கரம் அடைந்தாலும் பலன் கொடுக்கும். திருமண விஷயம் கைகூடும், திருமணம் செய்யலாம், இதெல்லாம் ஓகே, ஆல்ரைட், நீங்கள் எல்லாமே தாராளமாக செய்யலாம். அதனால் எந்த ஒரு குறைகளும் இருக்காது. நிச்சயமாக செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த குரு வக்கரத்தினால் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இன்னும் உங்களுக்கு அசுர பலத்தையும் அவர் கொடுப்பார். வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு மாபெரும் அசுர பலத்தை கொடுப்பார், சர்வ லாபத்தை கொடுப்பார், அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பார். பணவரவு பைய நிரப்பு என்பது போல் மன நிறைந்த சந்தோஷத்தோடு உங்கள் நிம்மதி ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்கள் குறையும், மன நிம்மதி கிடைக்க பெறுவீங்க. உங்கள் எதிர்காலமே தலைகீழ மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் குரு 9இல் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. அஷ்டலட்சுமி வழிபாடு எடுங்க. உங்களுடைய அருகாமையிலேயோ பக்கத்தில் எங்கே இருந்தாலும் லக்ஷ்மி கோவில் சென்று வாங்க, பெருமாள் கோயில் சென்று வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான அடித்தளத்தையும் கொடுப்பார் என்பதை மறக்க வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, மன உறுதியோடு போராடி வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் அந்த மன நிறைந்த சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்பதை மறக்க வேண்டாம். நிச்சயமாக நன்மை நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.